வணக்கம் நண்பர்களே, விண்டோஸ் ஷார்ட்கட் கீஸ் பற்றி பார்க்கலாம். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன்ற இடத்துல என்ன அப்ளிகேஷன் டைப் பண்ணுறீங்களோ அது ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எம்எஸ் பெயிண்ட்டுன்னு டைப் பண்ணணும். நீங்கள் வெறும் பெயிண்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. என்டர் தட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு பெயிண்ட்டோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். வேறு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸில் வேர்ட் பேட் ஓப்பன் பண்ணால் வேர்ட் பேட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டிட்டிங்கன்னா போதும், வேர்ட் பேடு ஓப்பன் ஆகும். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பார் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன சர்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அப்ளிகேஷனை அதை சர்ச் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேர்டை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டினீங்கன்னா வேர்டு ஓப்பன் ஆகும். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க சாஃப்ட்வேர் எதை ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டினீங்கன்னா எக்ஸல் ஓப்பன் ஆகிடும். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாஸ்க் பாரில் இருக்கிற எந்த அப்ளிகேஷனை நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ மவுஸ் யூஸ் பண்ணாமையே கீபோர்டில் ஆரோ ரைட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். எந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு என்டர் தட்டினீங்கன்னா போதும், அதுக்குரியது ஓப்பன் ஆகும். திரும்பவும் வேறு ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சேம் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், எது ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐக்கான் மேலே வச்சுட்டு என்டர் தட்டினா போகும், ஓப்பன் ஆகும்.